ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2021 சூப்பரான ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன எ ரைட்டர்ஸ் ஆடிசி மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஒரு மாய உலகத்தை காட்டுறாங்க. அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மலை மேல செம பெரிய சைஸ்ல ஒரு கோட்டை இருக்கு. பக்கத்துல வித்தியாசமான ஒரு குகையும் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம படத்தோட ஹீரோ அவன் பொண்ணு அப்படியே சுத்தி முத்தி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு முன்னாடி செம பெரிய சைஸ்ல ஒரு அரக்கனோட உருவம் தெரியுது. இவன் யாருன்னா இந்த மாய உலகத்தோட ராஜா தான் இவன் தான் நம்ம படத்தோட மெயின் வில்லன். டக்குனு ஹீரோ அப்படியே தூக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறான். இது எல்லாமே ஹீரோக்கு கனவா தான் வந்திருக்கும். என்ன ஒரு கொடுமைனா ஹீரோக்கு இந்த கனவு தான் திருப்பி வந்துட்டு இருக்கு. எதனால இந்த கனவு வருது அப்படிங்கறது அவனுக்கு புரியல. அது மட்டும் இல்ல, ஹீரோட சொந்த பொண்ணா 6 வருஷத்துக்கு முன்னாடி முகம் தெரியாதையும் கடத்திட்டு போயிருப்பாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருப்பான். தேடிட்டு இருந்தவன் இப்ப வந்து ஒரு மலை மேலதான் உட்காந்துட்டு இருக்கான். மலை மேல உட்காந்து பைனாகுலர் வழியா பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா ஒரு ட்ரக் வருது. உடனே கையில ஒரு 3 கல் எடுத்து அந்த ட்ரக்கோட கண்ணாடி பார்த்து அடிக்கிறான். கரெக்டா போய் அந்த ட்ரக்லயும் அடிச்சிருது. அந்த டிரைவர் அப்படியே நிலத்தடு மாதிரி அங்க இருக்கிற பாறை மேல வண்டி அடிச்சு நிறுத்திடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ அதுல இருக்கிற ஒருத்தன் இழுத்து போட்டு செமையா அடி அடிக்கிறான். என் பொண்ணு 6 வருஷத்துக்கு நீ தாண்டா கடத்திட்டு போனா, எங்க இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தன் பின்னாடி பக்கமா வந்து ஒரு இரும்பு ராட வச்சு மண்டையில அடிச்சிடறான். ஹீரோ அந்த இடத்துல விழுந்துறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பாக்குறான். அப்பதான் ட்ரக்குக்குள்ள இருந்து ஏதோ முனவர சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு போய் ட்ரக் ஓபன் பண்ணி பார்த்தா பின்னாடி 4-5 குழந்தைங்களை கடத்திட்டு வந்திருக்காங்க. ஹீரோ போய் அந்த குழந்தைங்க எல்லாம் காப்பாத்திடுறான். அதுக்குள்ள தன்னோட பொண்ணு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். பார்த்தா அவன் பொண்ணு அதுக்குள்ளே இல்ல. அவன் அப்படியே அதே அழுக ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ இத்தனை குழந்தைங்களும் இருக்கிறத பார்த்தா அவங்க ஹீரோ தான் கடத்தி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்துல அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டியில. அப்ப அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அவனோட மனைவியும் அவனோட பொண்ணுக்காக ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் அவனோட பொண்ணுகிட்ட பாடி காட்டி ஜாலியா 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா மாய உலகமா மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மரத்தோட வேர் வந்து அவன் பொண்ணையில அப்படியே உடம்பு ஃபுல்லா சுத்தி அப்படி இழுத்துட்டு போகுது. அவன் பொண்ணு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அவனும் காப்பாத்தலான்னு பாக்குறான். டக்குன்னு இழுத்து விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தா இன்னும் அந்த போலீஸ் கார்ல தான் போயிட்டு இருக்கான். கார் நேரா போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல நிக்குது. காருக்குள்ள இருக்கிற போலீஸ் காரு ஹீரோ வந்து சீஸ் பண்ண எல்லா பொருளையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுலதான் அவன் பொண்ணு போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோ என் பொண்ணு போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா ராவடி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ்கார் திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட கையை வந்து ஒரு லாக்ல தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லாக்கா உடச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்கார போட்டு அடி பிரிச்சு எடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த வெளியே நிக்கிற போலீஸ்காரு கார் கதவை வந்து உள்ள வரலான்னு பாக்குறாரு. எல்லா டோரும் லாக் ஆயிருக்கு. ஹீரோக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் தூரத்துல பாக்குறான் ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அதுல இருக்கிற யாரோ ஒருத்திங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ இங்க இருந்து காருக்கு வந்து வேகமா அந்த காருக்கு பக்கத்துல வந்துடுறான். வந்தோன்னா பார்த்தா அதுக்குள்ள ஒரு லேடி தான் இருப்பாங்க. டக்குனு அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துறான். அந்த லேடி அங்க இருந்து வேகமா கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. என்னோட உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சொல்றாங்க. நீங்க வேற யாரும் நினைச்சாங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். இல்ல, உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இதுக்கு முன்னாடி நீ பேங்க்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்த. 6 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ உன் பொண்ணை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அதுக்காக உன் வீட்டையும் வித்துட்ட, உன் பொண்டாட்டியும் டைவர்ஸ் பண்ணிட்ட. யாரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துல வந்து பொண்ணு இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடதே விட்டுருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அதனால நீ ஒழுங்கா கூட தூங்குறது இல்ல. அது மூலியமா உனக்கு நிறைய இல்யூஷன்ஸ் எல்லாம் வருது. அந்த இல்யூஷன்ஸ் மூலியமா நீ ஒரு மாய உலகத்துக்குள்ள போற. அங்க ஒரு விசித்திரமான சிட்டியெல்லாம் நீ பாக்குற அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டா ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. எப்படா நம்ம கனவுல வரதெல்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமா இருக்கு. உடனே காரை நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அந்த லேடி ஓரமா காரை நிறுத்திடுறாங்க. ஹீரோ காரை விட்டு வெளியே இறங்கி நிக்கிறான். ஆனா எங்க பார்த்தாலும் போலீஸ் கார்லாம் இவனை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? எல்லா போலீஸும் உன்னை தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சரி, இவங்களை நீ சமாளிச்சுக்குவ. உன் பொண்ணை கண்டுபிடிக்கணும்னா என் கூட இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ கார்ல வந்து ஏறிக்கிறான். அப்படியே கார்ல 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மாய உலகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கேங்க சேர்ந்தவங்க தொத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரசன்ல இருக்கிற நிறைய பேர்த்த மாய உலகத்திலையும் காட்டுவாங்க. அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பயந்து ஓடி வந்த ஒரு மலையோட உச்சில மாட்டிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சுத்து போட்டுறாங்க. ஹீரோவை போட்டு தெளியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்கிட்டு வராங்க. ஹீரோ கண்ணை முடிக்கிட்டு வேன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட அக்கா வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லா ஆளுங்களும் அடி போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல இருந்து கீழே ஒரு ஆறு போயிட்டு இருக்கும். அதுல தள்ளி விட்டுறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள உள்ள ஹீரோக்கு அவங்க அக்காவை அப்படியே விட்டு போறதுக்கு மனசே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மலையை பிடிச்சி மேலே ஏறி வந்து அக்காவுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து பாக்குறான். எல்லா ஆளுங்களுமே ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. பாவனோட அக்காவும் உயிருக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இதுல ஒரு வயசான பெரியவன் இருக்காரு. இவர் வந்து அடியாள் கேங்கே தலைவர். அவர் எங்க அக்காவுக்கு பக்கத்துல வந்து அப்படியே முதுல கத்தி வச்சு இறக்கி கொடூரமா சாகடிச்சிடறாரு. அவங்க அக்கா இறக்கத்துக்கு முன்னாடி கூட தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மேற்கு நோக்கி போ, அப்பதான் உன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. அப்பதான் அந்த பெரிய அப்படியே திரும்புறாரு. முதுல பார்த்தா எங்க அக்கா இறக்கத்துக்கு முன்னாடி கத்தியை சொருகிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தின ஹீரோ அந்த முதுல இருக்கிற கத்தியை உருவி அப்படியே நெஞ்சிலே நச்சுன்னு இறக்கிறான். உன்னை யார் அனுப்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்க அக்காவோட சாவுக்கு காரணமா இருந்த அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே இறக்கி அந்த பெரியவரும் சாகடிச்சான். அதுக்கப்புறம் எங்க அக்காவோட உடம்பு அங்கேயே புதைச்சிட்டாங்க. வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா ஹீரோக்கு அங்க ஒரு வித்தியாசமான வாய்ஸ் கேக்குது. உங்க அக்கா சொன்ன மாதிரி நீ கேளு, நீ மேற்கு நோக்கி போ அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் சொல்லுது. எங்க இருந்துடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி
சுத்தியும் பாக்குறான். அப்பதான் அந்த வயசான பெரிய இறந்து போய் கிடப்பார்ல, அவர் நல்லா உத்து பாக்குறான். அவரோட உடம்புல இருந்த சத்தம் வரும். அப்ப அவர் பக்கத்துல வந்த ஹீரோ ஒரு கள்ளத்துக்கு அந்த பொணத்து மேல போடுறான். உய் அப்படின்னு சத்தம் கேக்குது. ஹீரோ பயந்துறான். எங்க அக்காவோட கல்லறை மேல எங்க அக்காவோட கத்தி குத்தி வச்சிருப்பான். அதை கையில எடுத்துக்கிறான். உன்னை கொன்னைங்களை நான் பழியவங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். நீ அந்த வில்லனை கொல்றதுக்குள்ள அந்த வில்லை உன்னை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் சொல்லுது. அப்ப ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அந்த வயசான பெரிய உடம்புல ஒரு கவசம் இருக்கும். அது தானாவே கல்வந்து ஹீரோ உடம்புல ஒன்னா சேர்ந்தது. ஹீரோ எவ்வளவு அந்த கவசத்தை பிரிக்கலான்னு பாக்குறான். அவனால பிரிக்கவே முடியல. அப்ப அவன் நெஞ்சுக்கு நேரம் வித்தியாசமான ஒரு கண்ணு தெரியுது. அந்த கண்ணை பார்த்து ஹீரோ பயந்துறான். நீ என்னைய பார்த்து பயப்படாத. 40 வருஷம் அந்த வயசான பெரிய உடம்புல தான் இருந்தேன். ரத்தம் தான் எனக்கோட உணவே. நான் ஒரு ஒத்துந்தி. அந்த வயசான பெரியோட ரத்தத்தை குடிச்சு குடிச்சு தனால நான் மயக்கத்துல இருந்தேன். எப்போ உன்னோட ரத்தம் என் மேல ஒரு சொட்டு பட்டுச்சோ அப்பயே நான் மயக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சிட்டேன். நீ அந்த வில்லனை தானே கொல்லுன்னு நினைக்கிற. அவன் எங்க இருக்காங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அதுக்கு பதிலா நான் உன் உடம்புலயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கவசம் கேக்குது. ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படி அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோவும் அவனை காப்பாத்தின அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை இனிமேல் நான் ரோஸ்ன்னு சொல்லிக்கிறேன். ரோஸும் ஹீரோவும் பக்கத்துல ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒருத்தன் ஸ்டேஜ்ல பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த கம்பெனியோட எம்டி தான் ரோஸு வேலை செஞ்சுட்டு இருப்பா. இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வச்சிருப்பாங்க. ஒரு புது அப்ளிகேஷன்ஸை லான்ச் பண்றாங்க. அது விஷயமா தான் எம்டி பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என் பொண்ணு உண்மையிலுமே கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்டுபிடிக்க முடியுமா? ஆல்ரெடி உன் பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஒரு 5 பொண்ணோட போட்டோவை காட்டுறா ரோஸ். இதை பாக்குற ஹீரோக்கு யார் அவன் பொண்ணுனே தெரியல. பொண்ணே ரோஸ் வந்து உன் பொண்ணை பார்த்து நீ 6 வருஷம் ஆச்சு, அதனாலதான் யாரும் உன் பொண்ணுனே தெரியல. கவலைப்படாத, உன் டிஎன்ஏ வச்சு உன் பொண்ணு யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றா. சரி, நான் பதிலுக்கு நான் என்ன உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். ரோஸ் பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி விடுறா. அதுல ஒருத்த முகமுடி போட்டுட்டு பேசிட்டு இருக்கான். இவன் தான் மாய உலகத்தோட ஹீரோவே. இவனை நான் ஜான் சொல்லிக்கிறேன். இவன் வேலையே கதை எழுதுறதான். இப்ப காட் ஸ்லேவ் அப்படிங்கிற ஒரு கதையை எழுதிட்டு இருப்பான். அதை பத்தி தான் இப்ப லைவ்ல சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாய உலகத்துல ஹீரோ வந்து எங்க அக்கா காப்பாத்தினாங்களே அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த வயசானவரை போட்டு தள்ளுது. அவர் உடம்புல இருக்கிற கவசம் வந்து ஹீரோ உடம்புல ஒட்டிக்கிட்டது. அதுல அப்படியே கண்ணு தெரிஞ்சது. இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்கற பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோக்கு எப்படி நம்ம கனவுல வர எல்லா விஷயத்தையும் ஒண்ணு கூட மாறாம சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த மாய உலகத்தை தான் காட்டுறாங்க. மாய உலகத்துல இருக்கிற வில்லனுக்கு தலையில ஒரு பழைய காயம் இருக்கும். அது அப்படியே வழி எடுக்க ஆரம்பிக்குது. இந்த கதையை அப்படியே பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு ஜான் அப்படியே லைவ்ல இருந்து கிளம்பிடுறான். இப்ப பிரசன்ட்ல எம்டி பேசிட்டு இருக்காருல, அவரை தான் காட்டுறாங்க. அவருக்கும் தலையில ஒரு காயம் இருக்கும். அந்த வலி தாங்க முடியாம அப்படியே ஸ்டேஜ்ல சுருண்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் இங்க ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எம்டி மயக்கத்தை வந்து கண்ணு முழிக்கிறாரு. அந்த இடத்துக்கு ரோஸ் வரா. எம்டி ரோஸ் கிட்ட செமையா கோவப்படுறாரு. அந்த ஜான் இப்ப கதையில என்னதான் சொல்லி தொலைஞ்சான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கறாரு. அவன் கதையில வந்து வில்லனுக்கு ஒரு தலையில ஒரு காயம் இருந்திருக்கு, அது மூலியமா செமையா வலி எடுக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரோஸ் சொல்றா. இதை கேட்ட எம்டியோ சீக்கிரம் அந்த ஜானை நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுக்காக இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோவை கூட்டிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கறா. இல்ல, இவன் கனவுல என்னெல்லாம் விஷயம் பாக்குறானோ அந்த விஷயத்தை தான் அவன் கதையை எழுதிட்டு இருக்கான். அது இல்லாம இவனுக்கு நிறைய தனித்திறமைகளா இருக்கு அப்படின்னு எம்டி சொல்றாரு. இதை கேட்ட ரோஸ் அப்படி அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த ரோஸ் ஹீரோ கிட்ட நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜான் ஒருத்தனை காமிச்சல, அவன் எழுதுற கதையில வில்லன் ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு கதையில ஏதாச்சும் உடம்பு இல்லாம போனாலோ இல்ல அவன் கூட சண்டைக்கு போய் அது மூலமா ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலோ அது நிஜ உலகத்துல இருக்கிற எம்டிக்கு அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ எங்க விளையாட்டு பண்ணாதீங்க, கதையில நடக்கிற விஷயம் எங்காச்சும் நிஜ உலகத்துல இருக்கிற மனசுங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதான எங்களுக்கும் புரியாத புதிரா இருக்கு. இதை பத்தி எல்லாம் நாங்க நெட்ல நிறைய விசாரிச்சோம். அதனாலதான் இன்டர்நெட் மூலியமா நிறைய பேர்த்தோட போனை நாங்க ஹேக் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் நீ உனக்கு வர வித்தியாசமான கனவை பத்தி உன் டாக்டருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்த. அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப பிரச்சனை அது மட்டும் கிடையாது. இன்னும் 3 நாளையில ஜான் வந்து அவனோட கதையை எழுதி முடிக்க போறான். ஒருவேளை அவன் கதையில வில்லனோட கதாபாத்திரம் இறக்குற மாதிரி முடிச்சிட்டானா நிஜ உலகத்துல இருக்கிற எங்க எம்டி இறந்துவாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதனால நான் லீகலாவும் கேஸ் போட்டேன் அவன் கதை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இப்ப நேரடியாக அவனை எங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் உன்னோட உதவி எனக்கு தேவை. உனக்கு நிறைய திறமைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி திறமை இருக்கிற நிறைய பேர்த்த நாங்க கண்டுபிடிச்சு எங்க லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரக்ல வந்தீங்களா, ரொம்ப தூரத்துல இருந்து கல்ல வச்சு அட்டாக் பண்ணல, அந்த மாதிரி அந்த ஜானி நீ போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கோ வேற வழி இல்ல, அவன் பொண்ணை காப்பாத்தணும்னா கண்டிப்பா இவங்க சொன்னதை செஞ்சா மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவனுக்கும் தெரியுது. அதனால அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கப்பல் அந்த ஜானை தேடி போயிட்டு இருக்கான். அப்ப ஜான் லைவ்ல வந்து மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்ப பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ எப்படி கப்பல்ல போயிட்டு இருக்கானோ அது மாதிரி மாய உலகத்துல இருக்கிற ஜானும் கப்பல்ல அந்த வில்லனை தேடி போயிட்டு இருக்கான். பிரசன்ட்ல ஜானோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவன் கதையை வழக்கம் போல எழுதி முடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரான். அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து சின்ன பையன் மாதிரி விளையாண்டு இருக்கான். என்னதான் சிரிச்சுட்டு விளையாண்டு இருந்தாலுமே இவன் வாழ்க்கையில ஃபுல்லாவே சோகம் தான். இவனுக்கு நான் அப்பா அம்மா குழந்தை குட்டி பொண்டாட்டி யாருமே இருக்க மாட்டாங்க. தனிமையில தான் இருப்பான். அதை நினைச்சு அப்படியே எப்பயும் ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ வந்துடுறான். ஜான் எங்க போறானோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஜான் ஒரு லைப்ரரிக்கு தான் போவான். ஹீரோ அந்த லைப்ரரிக்குள்ள வந்துடுறான். ஹீரோ லைப்ரரிக்குள்ள வந்து படிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பக்கத்துல ஜான் வந்துடுறான். நீங்க யாரு, ரொம்ப நேரமா என்னையே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே பேந்த முடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் உங்களோட பெரிய ஃபேன் சார் அப்படின்னு சொல்லிடுறான். உண்மைதான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோ ஆமாங்கிறான். சரி, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கறான். ஹீரோ அவன் ஊர் பேரை சொல்றான். இந்த பேரை கடையில ஜான் வாயை திறந்துறான். என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து என்னைய பார்க்க வந்திருக்கீங்களா, என்னோட எந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கறான்.
ஏற்கனவே ரோஸ் வந்து காட் ஸ்லேவ் அப்படிங்கிற புக்கை பத்தி நிறைய சொல்லியிருப்பாள். அவட்ட வாங்கின எல்லா பிட்டையுமே இங்க அப்படியே ஒன்னுடாம உப்பிச்சிடறான். இந்த புக்கு பேரை கேட்டோடனே ஜானுக்கு வந்து அவன் கதையை டெவலப் பண்றதுக்கான ஒரு ஐடியா கிடைக்குது. லேப்டாப்ல உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோக்கு ரோஸ் ஃபோன் பண்றா. ஹீரோ அப்படியே ஓரமா போய் நின்று பேசிட்டு இருக்கான். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எதுக்காக தேவையில்லாம அவன்கிட்ட கதையை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, உடனே அவனை போட்டுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்றா. எப்படி அவனை இந்த இடத்துல போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி ஜானை பாக்குறான். அந்த இடத்துல ஜானா காணா. எங்கடா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டு வேகமா வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அப்படியே ரோட்ல போயிட்டு இருப்பான். ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ரோஸ் கால் பண்றா. எதுக்காக என் காலை கட் பண்ண, உடனே அவனை போட்டுத்தல அப்படின்னு சொல்லி சொல்றா. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவனை பத்தி இன்னும் முழுசா கூட நீங்க என்கிட்ட சொன்னது கிடையாது. அவன் எழுதுற நாவலை பத்தி கூட நீங்க சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு, உடனே அவனை போட்டுத்தல அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோ அப்படிலாம் உடனே போட்டு தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிச்சிடறான். இதை முன்னாடி போற ஜானுக்கும் கேட்டது. திரும்பி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு உங்க பேரை கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என் பேர் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ரெண்டு பேரும் அப்படி நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு பின்னாடி வேகமா ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துருது. ஜான் தான் காப்பாத்துறான். ரெண்டு பேரும் அப்படியே அங்க இருந்து படிக்கட்டுல இருந்து உருண்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. காரு கரெக்டா வந்து படிக்கட்டு நின்றது. அதுல இருந்து ஒருத்தன் இறங்குறான். என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஏன்டா மேல இடிச்சு கொலை பண்ற மாதிரி வந்துட்டு இப்ப மன்னிப்பு கேட்கறியா, நில்லு போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு ஜான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வந்து அந்த கார்ல இருக்கிற சிம்பிளா பாக்குறான். எம்டியோட கம்பெனி சிம்பிள் தான் அந்த கார்ல இருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு இங்க ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து ஓடி போயிடுறான். ஓடுற அவசரத்துல அவனுக்கு வர கனவை பத்தி அவன் பொண்ணை பத்தி எழுதிருக்க டைரி அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். அதை ஜான் பாத்துறான். அதுக்கப்புறம் ஜான் அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படிக்கும் போது தான் ஹீரோக்கு வர கனவை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரிய வருது. உடனே அவனோட கதையை டெவலப் பண்றதுக்கான நிறைய ஐடியாவும் கிடைக்குது. அதுக்கப்புறம் மேல அவன் கதையை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. வில்லனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கிராமத்து மக்கள் ஏதோ திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க போற பெரியவர்கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். உனக்கு தெரியாத தம்பி, நாங்க எல்லாருமே வில்லனை தான் தெய்வமா கும்பிடுறோம். அவனுக்கான திருவிழா தான் நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த திருவிழாவோட முடிவுல ஒரு பெரிய சம்பவமே இருக்கு, வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ அந்த பெரிய பிரம்மாண்டமான சிலை இடத்துக்கு வந்துடுறான். அங்க வந்தோட ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. வில்லன் சாதாரண மனசனே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மக்களுமே அந்த சிலை மேடி மண்டி போட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த சிலையோட கை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி கையை நீட்டுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அந்த கிராமத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஆயத்தை எடுத்துட்டு கிளம்புறாங்க. வில்லனோட கட்டுப்பாட்டு தான் 18 கிராமமே இருக்கும். அவன் திருவிழா அப்ப எந்த கிராமத்தை நோக்கி கை நீட்டனோ மித்த கிராமத்தை சேர்ந்த எல்லா மக்களுமே அந்த கிராமத்தை மொத்தமாவே அழிச்சிருவாங்க. அப்படிதான் இவன் 16 கிராமத்தையும் அழிச்சிருப்பான். இப்ப மொத்தமா 2 கிராமம் தான் இருக்கு. அதுல ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு தான் இவனோட ஆளுங்களான இந்த கிராமத்து மக்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கான். அவங்களும் அது அந்த கிராமத்தை அழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த கூட்டத்துல தான் வந்துட்டு இருப்பான். அப்ப உடம்புல இருக்கிற கண்ணு ஹீரோ கிட்ட, நீ வில்லனோட திறமைகளை பாத்தில, அதுக்கப்புறம் அவனோட படைபலத்தையும் பாத்தில, அவனை அழிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு வருது. எல்லாருமே அந்த கிராமத்து பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த ஆப்போசிட் கிராமத்தை சேர்ந்த மக்கள் பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அப்படியே அம்பு மலையை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்பு மலையில மாட்டி அப்படியே வில்லனோட ஆளுங்க எல்லாம் கொத்து கொத்தா இறந்து போறாங்க. அதுல நிறைய சின்ன குழந்தைங்களும் இறந்து போறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோனால தாங்கவே முடியல. ஆனா வில்லன் சாதாரண ஆளே கிடையாது. அவனோட ஆளுங்க மூலியமா பிரம்மாண்டமான ராட்சச டிராகன் பொம்மைகள் எல்லாம் உருவாக்குறான். அந்த டிராகன் பொம்மைங்க மேல வில்லனோட ஆளுங்க எல்லாம் பறந்து வந்து ஆப்போசிட் நகரத்துல நிறைய எண்ணெய் டின்னுகளை எல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு அம்பு மலையை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெருப்பு அம்பெல்லாம் வந்து ஆப்போசிட் நகரத்துக்கு எண்ணெய் மேல எல்லாம் படுது. அது மூலியமா ஒட்டுமொத்த நகரம் அப்படி நெருப்பு பிடிச்சி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப அவன் எதையாச்சும் பண்ண நினைச்சானா அவன் யாரு அப்படிங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிடும். அது மூலியமா அவனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறனால அவன் எதுவுமே பண்ண முடியல. ஒட்டுமொத்த நகரம் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில அந்த எரிஞ்சு போன நகரத்தை தான் காட்டுறாங்க. வில்லனோட ஆளுங்கெல்லாம் அந்த நகரத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு சில மக்கள்லாம் உயிரோட இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே பாரபட்சம் இல்லாம போட்டு தள்ளிடுறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு சவப்பலர் காஸ்டியூம் போட்ட சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் குதிரையில வராங்க. அவங்கள பார்த்த கிராமத்து மக்களும் சின்ன சின்ன சோல்ஜர்ஸ் பயந்து நடுங்குறாங்க. வண்டி போட்டு தலை வணங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சவப்பலர் காஸ்டியூம் போட்ட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க சங்க ஊதிட்டு அப்படி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்கள பார்த்த ஹீரோக்கு இவங்க யார் அப்படிங்கிறதே புரியல. எதுக்காக இவங்கள பார்த்து இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே பயந்து நடுங்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்து பிரசன்ட்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹோட்டல் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்குறான். ஆப்போசிட்ல தான் ரோஸ் உட்காந்துட்டு இருக்கா. எதுக்காக நேத்து என்னைய காரை வச்சு கொல்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நீ நடந்துக்கிற எதுவுமே சரி கிடையாது. உன்னை எதுக்காக அவங்ககிட்ட அனுப்பிச்சோம், உனக்கு போட்டு தளத்துக்கு தான் அனுப்பிச்சோம். அவன்கிட்ட எதுக்கு வெட்டி கதையெல்லாம் பேசிட்டு இருக்க, உனக்கு உன் பொண்ணை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லையாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கறா. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோஸ் எந்திரிச்சு ஹீரோவை போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறா. ஹீரோனால ரோஸை சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ரோஸ் வந்து ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பாத்ரூம்ல வச்சு போய் முழுக்கிறா. ஹீரோனால மூச்சு விடுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இதையெல்லாம் எம்டியும் லைவா பார்த்து தான் இருப்பான். ஹீரோக்கு அப்போ ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. அவனும் அவன் பொண்டாட்டி அவன் பொண்ணு கூட அப்படியே ஜாலியா விளையாண்டு இருந்த விஷயம் தான் அப்படியே இல்யூஷன் மாதிரி வந்துட்டு போகுது. இதை பாக்குற எம்டிக்கு பதற ஆரம்பிச்சது. அவன் செத்துக்கு தொலைஞ்சிட போறான், அவனை வெளியே இழுத்து போடு, அவனால நமக்கு நிறைய காரியம் நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சொல்றா. ஆனாலுமே ரோஸ் கையில வாட்சை தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பாயிண்ட் வரைக்கும் அவனை தண்ணிக்குள்ள வச்சிருந்தா மட்டும் தான் இவன் நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்னு அப்படி முடிக்கி பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா எம்டிக்கு தான் பதற ஆரம்பிக்குது. ஒழுங்கா அவனை இழுத்து போடு அப்படின்னு சொல்லி சத்தம் போடாரு. அதுக்கப்புறம் அவன் தூக்கி வெளியே போட்டுறா. அப்ப அவனுக்கு ஒரு இன்டர்காம்ல கால் வருது. அந்த கால்ல யார் பேசுறாங்கன்னா ரிசப்ஷன்ல தான் பேசுறாங்க. உங்களை பார்க்கறதுக்கு ஜான் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி ரிசப்ஷனுக்கு வந்துடுறான். ஜானு கிட்ட நான் தங்கி இருக்கிற இடம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல நீங்க உங்களோட நோட் புக்கை விட்டுட்டு போயிட்டீங்க. அதுலதான் நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டலோட கார்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை எடுத்து
எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஜான் அப்படியே கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் கூடயே போயிட்டு இருக்கான். ஆமாங்க, நோட் புக்ல எழுதினீங்களா கதையெல்லாம் எங்க பார்த்து எழுதுனீங்க? அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியாவே வந்துச்சு. என்னோட மொத்த கதையை நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இதை கேட்கற ஹீரோக்கோ கோவம் வந்துருது. ஏன்டா அடுத்தவங்களோட பர்சனல் டைரியை படிக்க கூடாதுங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். விடுங்க பாஸ், நம்மள மாதிரி மனச பயவிலோட வேலையே என்ன? நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கோ இல்லையோ அடுத்தவனோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரீயா விடுங்க. சரி, இந்த கதையை எங்க பார்த்து காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கறான். டே, இதெல்லாம் காப்பி அடிக்கலடா, இதெல்லாம் என் கனவுல வந்த விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்பதான் ரோஸ் வந்து ஹீரோவை மிரட்டிட்டு போனதுனால ஜானை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல தேடிட்டு இருக்கான். ஒரு இடத்துல நிறைய செங்கல்லாம் கிடக்குது. அதுல போயிட்டு அவன் அடிக்கிறதுக்கு வசமான செங்கலை தேடி எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஜான் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறான். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா செடி வளர்ந்துருக்கு. அந்த செடி செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி கல்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் எடுத்து அடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கையில அடிக்கிறதுக்கு வசமா ஒரு கல்ல எடுத்து வச்சிட்டு இருக்கான். அந்த கல்லையும் வாங்கி அடிக்கிறான். ஹீரோ மறுபடியும் ஒரு செங்கல் எடுக்கிறான். அந்த செங்கலையும் வாங்கி எடுக்கிறான். மூணாவது ஒரு கல் எடுக்கிறான். போதும் போதும், லென்த்தா போயிட்டு இருக்கு, எவ்வளவு அடுக்கிறது, போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோவை. சரி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கதை தான் எழுதிட்டு இருக்கேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டா. எனக்கு அப்பா அம்மானு யாரும் கிடையாது. நான் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிட்டு இருந்தேன், அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். கடந்த 6 வருஷமா இந்த மாதிரி தான் கதை எழுதிட்டு இருக்கேன். எனக்கு ஒழுங்கா காசு கூட கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் ஏன்னா இந்த கதை எழுதி தொலைஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா வேற வேலைக்கு போலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு கதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். 2 பேரும் பேசிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜான் வந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறான். என்னடா சத்தம் கேக்குது, ஒண்ணுமே எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஜானுக்கு வந்து அந்த கதையில ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி நோட் புக்கை தேடுறான். அவன்கிட்ட எந்த நோட் புக் இருக்காது. ஹீரோட்ட இப்போ டைரி கொடுத்துருப்பாங்க, அதை தான் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறான். அடுத்து மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த எரிஞ்சு போன நகரத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு குட்டி பொண்ணு அவன் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹீரோவை பத்திரப்படி கத்தி எடுத்து நிக்கிறா. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து கை வச்சு பாக்குறான். அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து முறையா அடக்கம் பண்றான். அப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட நிறைய கவச வீரர்கள்லாம் வந்தாங்களா, அவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அவங்க எல்லாமே வில்லனோட மெய்காப்பாளர்கள். வில்ல அவனோட சக்தியை பயன்படுத்தி அந்த மெய்காப்பாளர்களுக்கெல்லாம் நிறைய சக்தியை கொடுத்துருக்கான். அவங்க எந்த இடத்துல வந்து சங்க ஊதிட்டு போறாங்களோ அந்த இடத்துல 6 மணிக்கு மேல யாருமே வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. அப்படி மீறி வெளியே வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அவ்வளவுதான், அவங்க போட்டு தெளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இறந்து போன ஃப்ரெண்டுக்காக அப்படியே புல்லாங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த இசையில மயங்கி 2 பேரும் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுது. அது கூட தெரியாம வாசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்ட கவச வீரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்த கவச வீரன் ஹீரோவையும் குட்டி பொண்ணையும் துரத்த ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் எரிஞ்சு போன நகரத்துல இருக்கிற தெருவுல எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அவனும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு கடத்துல முட்டு சவுத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து எகிரி அப்படி கூரை மேல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கூரை மேல ஏறி அப்படி வேகமா துரத்திட்டு வரான். அவன் ரொம்ப வேகமா இருக்கான். அவனுக்கு இவங்களால ஓடவே முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குட்டி பொண்ணை தூக்கி அப்படியே முதுகுல கட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஒரு கடத்துல அந்த கவச வீரன் எகிரி வந்து அப்படியே ஹீரோவை போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வரான். ஹீரோ டக்குன்னு அங்க இருந்து நிவந்துக்கிறான். அவன் கூரையை உடச்சு டக்குன்னு அது வீட்டுக்குள்ள விழுந்துறான். இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோ அப்படியே வேகமா அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் குறுக்கால வந்து அப்படியே ஹீரோவை தடுத்துறான். அதுக்கப்புறம் அப்படியே எகிரி வந்து அந்த குட்டி பொண்ணை முதுகுல கட்டியிருப்பான். அந்த குட்டி பொண்ணை அப்படியே கையில எடுத்துக்கிறான். எடுத்துட்டு பார்த்தா அதுல வெறும் வைக்கப்புல் தான் இருக்கும். அந்த குட்டி பொண்ணை ஓடி வரும்போது ஹீரோ இடத்துல உட்கார வச்சுட்டு தான் வந்திருப்பான். அதை பார்த்தா அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட செமையா சண்டைக்கு போறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணை அப்படியே புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கவச வீரன் அந்த குட்டி பொண்ணை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு. மொத்த சூரியனும் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கவச வீரன் அப்படியே சேல மாதிரி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். எந்த அசைவுமே இல்ல. இந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோ அந்த குட்டி பொண்ணு அங்க இருந்து வேகமா ஓடிடுறாங்க. அடுத்த பிரசன்ட்ல இருக்கிற ஜானை தான் காட்டுறாங்க. அவன் ஆர்வத்துல உட்காந்து கதை எழுதிட்டு இருக்கான். அதை எல்லாமே தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு இருப்பான். இப்ப இவனை போட்டு தள்ளினா நம்ம பொண்ணை நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு கல்லையெல்லாம் எடுத்து அப்படியே ஜானை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கல்லு அப்படியே மடையில பட்டுருது. அவன் அதே இடத்துல மயக்க போட்டு பொத்துன்னு விழுந்துறான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல வந்த ஹீரோ பெரிய கல் எடுத்து அப்படியே ஜானோட தலையில போட்டு சோழியை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுக்கிறான். அப்பதான் சின்ன வயசுல அவன் பொண்ணுக்காக ஒரு பாட்டு பாடிருப்பாங்களா, அந்த பாட்டு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேக்குதுன்னா கண்டிப்பா தன்னோட பொண்ணு உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்கேயே மயக்கத்துல விட்டு அப்படியே அந்த பாட்டு சத்தம் எங்க இருந்து கேக்குதோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கான். போய் பார்த்தா அந்த ஒரு சின்ன பையன் தான் பாட்டு பாடிட்டு இருப்பான். இந்த பாட்டு உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா என் பொண்ணு எங்க இருக்காங்கிறது உனக்கு தெரியும், என் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்டு இருக்கான். இதை பாக்குற சின்ன பையனும் பயந்துறான். இவன் பிள்ளை பிடிக்கிற நாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு எத்து விட்டு அங்க வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அந்த மாய உலகத்துல ஹீரோ அந்த சின்ன பொண்ணு ஓடிட்டு இருப்பாங்க, அந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது. டக்குனு அப்படியே டைவர்ட் ஆயிரான். இந்த கேப்ல வந்து அந்த சின்ன பையன் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடான். கையில கிடைச்ச அந்த சின்ன பையனை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு முன்னாடி பாக்குறான். படத்தோட ஸ்டார்டிங்ல கண்டெய்னர் சேர்ந்தவங்களை ஹீரோ அட்டாக் பண்ணிருப்பான்ல, அதுல ஒருத்தங்க நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற கல்லு பாட்டில் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் சேர்ந்தவன அடி நடிக்கிறான். என் பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாண்டா தூக்கிட்டு போனா, எங்க இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் அடிக்கிறான். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடத்தல் தொழிலே ஆரம்பிச்சேன். முத உன் பொண்ணை தான் கடத்தினேன். ஸ்டார்டிங்ல எனக்கு எவ்வளவு மயக்க மருந்து தரணும் அப்படிங்கிற விஷயமா எனக்கு தெரியல. உன் பொண்ணுக்கு ஓவரா மயக்க மருந்து தந்துட்டேன். அது மூலியமா அவன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா. நான் பயந்துட்டு அவளை ஒரு சாக்குல கட்டி ஊருக்கு இலையில போட்டு போயிட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றான். இதை கேட்கற ஹீரோக்கோ தான் பொண்ணு இறந்து அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ணி கோவம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கண்டெய்னர் காரனை களத்தை பிடிச்சி செமையா நெரிச்சிட்டு இருக்கான். அவன் வழி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். என்னை உயிரோட விட்டு எவ்வளவு நாள் பணம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். ஏன்டா என் பொண்ணை கொண்டுட்டு பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு களத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்ற மாதிரி வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ரோஸ் வந்துடுறா. ஹீரோ
ஹீரோ அடிச்சு அப்படி நாக் அவுட் பண்ணி அங்க தூக்கிட்டு வந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முடிக்கிறான். முன்னாடி பார்த்தா ரோஸ் தான் நின்றுட்டு இருப்பா. அந்த ட்ரக் டிரைவர் என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். நீங்க காமிச்ச 5 பொண்ணு போட்டோலையும் கண்டிப்பா என் பொண்ணு யாருமே கிடையாது, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் பொண்ணோட நிலைமை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதையெல்லாம் பாக்குற ரோஸ்னாலேயே தாங்க முடியல ஹீரோட நிலைமையை பார்த்து. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த நிலைமையில உன்னால ஜானா போட்டு தள்ள முடியாது, நீங்க இருந்து கிளம்பிடு, நாங்க வேற யாரையாச்சும் வச்சு இந்த வேலையை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை எல்லாமே எம்டி அப்படியே போன்ல கேட்டுதான் இருப்பான். அவன் ரோஸ் கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவனை சம்மதிக்கவே, அவனோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்கற ரோஸ்க்கே கோவம் வந்தது. காதுல இருந்து ஹெட்செட் எடுத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ட்ரக் டிரைவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கிட்ட கேட்கறான். அவன் எங்க கிட்ட தான் இருக்கான், அவனை நாங்க போலீஸ்ல ஒப்படைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்றா. நீங்க அவனை போலீஸ்ல ஒப்படைக்க கூடாது, உங்களுக்கு என்ன ஜான தானே போட்டு தள்ளணும், நாளைக்கு தான் அவன் கதையோட முடிவை சொல்ல போறான், அதுக்குள்ள அவனை நான் போட்டு தள்ளிடுறேன், அதுக்கு பதிலா அந்த ட்ரக் டிரைவரை என்கிட்ட கொடுக்கணும், அவனை நான் அணுவணுவா என் பொண்ணை கொண்டதுக்காக சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோ கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஸ் இருக்க இடத்துக்கு எம்டி வந்துடுறான். நான் சொல்றதை மீறி எதுக்காக நடக்கிற, அவனை எதுக்கு போக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கேட்கறாரு. நீ உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அந்த 5 பொண்ணோட போட்டோல அவன் பொண்ணு யாருமே கிடையாதுங்கிற விஷயம் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கறா. நானும் எவ்வளவு அவன் பொண்ணை தேடி பார்த்தேன், ஆனா அவன் பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல, ஆனா அவன் பொண்ணு கண்டிப்பா இறந்துருப்பா, நீ நல்லா யோசிச்சு பாரு, சின்ன வயசுல நீ அனாதையா கடந்தது உன் தப்பா, உன்னை அப்படியே விட்டுட்டு போன உன் அப்பா அம்மாவோட தப்பு, அதே மாதிரிதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பொண்ணு தொலைஞ்சதுக்கு அவன் தான் காரணம், நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எம்டி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவை அந்த குட்டி பண்ணி தான் காட்டுறாங்க. அந்த கவச வீரன் தப்பிச்சிங்க அப்படியே அந்த எரிஞ்சு போன நகரத்துல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு வில்லன் யாரு, அவன் எப்படி கடவுளா மாறினா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றா. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜிதா நல்ல ராஜா தான் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் கீழே சக்தி வாய்ந்த 2 தளபதிகள் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் தான் வில்லன். இன்னொரு சக்தி வாய்ந்த தளபதி எல்லையா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லைக்கு போயிட்டாரு. இந்த கேப்பை பயன்படுத்திட்ட வில்லன் நிறைய சூழ்ச்சிகள் எல்லாம் பயன்படுத்தி ராஜாவை போட்டு தள்ளிட்டு அவன் ராஜாவாயிட்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லைக்கு போன தளபதி அதுக்கப்புறம் வில்லங்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. அவன் ராஜாவை கொன்ன பழியை தூக்கி அந்த தளபதி மேல போட்டு அவரையும் கைது பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் வச்சு அவர் கதையை முடிச்சிட்டான். எங்க மக்கள் தன்னை எதிர்த்துருவாங்களோ என்னன்னு சொல்லி பயந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நகரத்தை சேர்ந்த மக்களையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க வச்சான். அது மூலியமா மக்கள் எப்ப பார்த்தாலும் போர்லயே இருந்தாங்க. இவன் என்ன செஞ்சா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. அப்படிதான் அவன் 16 நகரத்தை இதுக்கு முன்னாடி அழிச்சிருந்தான். இப்ப 17 எங்க நகரத்தை அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் நிறைய மந்திர தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு தன்னை ஒரு கடவுளா மாத்திக்கிட்டான். இது எல்லாமே புராண கதைகள் தான் இருக்கு. அவனை பார்த்தா யாருமே இது வரைக்கும் உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ அப்படியே அவன் பின்னாடி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்த குட்டி பொண்ணு அவன் வீட்டுல நிறைய ஓவியம் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா. அதை எடுத்து ஹீரோட்ட காமிச்சிட்டு இருக்கா. அதுல எங்க அம்மாவோட ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருப்பா. இதை எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட காமிக்கிறா. எப்ப அந்த வில்லன் ஆட்சிக்கு வந்தானோ அதுல இருந்து இந்த ராஜ்யத்துல பசி பட்டினி தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிச்சு. நிறைய மக்கள்லாம் பசி பட்டினில இறந்து போயிட்டாங்க. என்னோட அப்பாவும் அம்மாவும் உணவை தேடி நைட்டு வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. இப்ப இந்த நகரம் முழுசா அழிஞ்சிருச்சு. அதனால இந்த ஓவியத்துக்காக கண்டிப்பா வில்லனோட ஆளுங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அவன் நாக்க கூட மடிச்சு உள்ள வச்சிருக்க மாட்டா. அதுக்குள்ள வில்லனோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்தா குட்டி பொண்ணு பயப்படவே இல்லை. கையில ஒரு குட்டி கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ கையில ஒரு கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். வாங்கடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். இவ்வளவு இல்லாம ஹீரோ உடம்புல இருக்கிற கவசம் தூங்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கண்ணை முழிக்குது. அப்ப ஹீரோ அந்த குட்டி பொண்ணு அனந்து பாக்குறாங்க. மேல இருந்து அப்படியே மழை தெரிய விழுவுது. அப்படியே இந்த இடத்துல சீனா கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்கிற ஜானை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில தான் இருக்கான். அந்த இடத்துல தான் ஹீரோ இருப்பான். இவங்க இருக்கிற இடத்துல செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் சரிதான். கடந்த 6 வருஷமா நானும் இந்த கதையை எழுதிட்டு இருக்கேன். ஆனா என்னால மேலேயே வர முடியல. இப்ப யாராச்சும் ஒருத்தர் இந்த பில்டிங் மேல இருந்து என்னை தள்ளி விட்டா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன் அப்படின்னு ஜான் சொல்றான். இதை கேட்ட ஹீரோ அவனை போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நடந்து வரான். ஒரு நிமிஷம் நில்லு, நேத்து நைட்டு நான் உனக்கு கதையோட ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணல, அதை நீ படிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறான். அப்பதான் ஹீரோ போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அவன் போனுக்கு எந்த மெசேஜ் வரல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் போனுக்கு வர மெசேஜ் எல்லாம் யாரோ பிளாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். சின்ன கவலைப்படாத, உன் டைரியில தான் நான் மிச்ச கதையும் எழுதியிருக்கேன், அதை நீ படிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த டைரி கொடுக்குறான். நேற்று யாரோ ஒருத்தர் தூரத்தை வந்து கல்ல வச்சு அடிச்சிட்டாங்க. அது மூலியமா ரத்தம் அந்த டைரியில பட்டு இருக்கு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கதையில நான் புது 3 கேரக்டரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜான் சொல்றான். யாரையெல்லாம் கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். சிவப்பு கலர்ல உடை போட்ட கவச வீரர்களை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கதையில உன்னையும் உன் பொண்ணையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். உடனே ஹீரோ எதுக்காக என்னையும் என் பொண்ணையும் அந்த கதைக்குள்ள கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜான்கிட்ட கேட்கறான். மாய உலகத்துல ஹீரோ வந்து குட்டி பொண்ணு அந்த கவச வீரனுக்கு பயந்து ஓடிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து அந்த கவச வீரனோட மூஞ்சில கத்தி வச்சு வெட்டிடுவான். அவன் கவசமே உடஞ்சு மூஞ்சில ஒரு வெட்டு போட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ உடம்புல வெட்டுப்பட்டு இருக்கு. அதனாலதான் உன்னை கதைக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஜான் சொல்றான். இதை கேட்டவங்க ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த மாய உலகத்துல இருக்கிற கவச வீரன் அந்த குட்டி பொண்ணை போட்டு தலை துரத்துல அந்த பொண்ணை காப்பாத்துதான் துரத்துறான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் ஜான் கிட்ட எதுக்காக அந்த கவச வீரன் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தது காரணம் அந்த குட்டி பொண்ணு அந்த ஃப்ளூட்ல இருந்து வாசிச்ச இசை தான். அந்த பொண்ணு வாசிச்ச இசையை அவனு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைஞ்சிருந்தாங்க. அது மூலியமா தான் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் சொல்றான். இதை கேட்டா ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த நிஜ உலகத்திலேயே அவன் பொண்ணுக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பான். அந்த பாட்டு மூலியமா தான் இவனும் அவன் பொண்ணு கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோ ஜானு கிட்ட உன் எழுத்துக்கள் ஏதோ சக்தி இருக்கு, நீ என்னெல்லாம் கதையா எழுதுறியோ அது எல்லாமே நிஜ உலகத்திலேயே நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் ஜான்கிட்ட சொல்லிடுறான். சரி இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி கதையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்கறான். மாய உலகத்துல இருக்கிற என் பொண்ணு உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா அது உன்னால மட்டும் தான் முடியும், அதுக்கு இந்த மாதிரி கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து ஜானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஒற்றைக்கண்ண அரக்கனை பத்தி ஞாபகம் வருது. இப்ப செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கனால கால் தவறி பொத்துன்னு கீழே உள்ள ஒரு மாதிரி போயிடுறான். ஹீரோ எகிரி பிடிச்ச மேல இழுத்துறான்.
சரி உனக்காக கதையை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எம்டி கால் பண்றான். இதுக்கப்புறம் ஜானை என்னால கொல்ல முடியாது, நிஜ உலகத்துலனா என் பொண்ணு இறந்து போயிருக்கலாம், ஆனா மாய உலகத்துல என் பொண்ணு உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஜான் நல்லபடியா கதை எழுதணும், இதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்குவேன், உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி கீழே போட்டுறான். அடுத்து மாய உலகத்துல இருக்கிற ஹீரோ தான் காட்டுறாங்க. உடம்புல இருக்கிற கவசத்தினால ஒரு ரத்தத்தை குடிச்சதுனால நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு விட்டு தனியா பிரிஞ்சு வந்துருது. பிரிஞ்சு வந்துட்டு அப்படியே ஒற்றைக்கண் அரக்கனா மாதிரி கையில கத்தி எடுத்து வில்லனோட ஆளுங்க எல்லாத்தையும் சர மாதிரியே வெட்டி தள்ளுது. ஒருத்தம் கூட அதுக்கு ஈடா சண்டை போடவே முடியல. அது செம ஃபாஸ்ட் எல்லாத்தையும் அடி போட்டு பிரிச்சு எடுக்குது. ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுது. கடைசி அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் மட்டும் தான் உயிரோட இருப்பான். அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்கிட்டு போகுது. ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நிமிஷம் அப்படி சில மாதிரி அது நின்றுது. என்னையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போட்டு தள்ளி கத்தியை ஓங்கிட்டு வருது. ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே நடுவில் கையை கொண்டு வருவான். அதுவும் அதே மாதிரி கையை வைக்குது. ஹீரோட உடம்பு எந்த மாதிரி அசைதோ அது மாதிரியே திருப்பி பண்ணிட்டு இருக்கு. கடந்த 400 வருஷங்களை நீ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்ப என்னை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நீ சாதாரண பிரிவியே கிடையாது, நீ ஒரு தெய்வ பிரிவி அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ண நீ விட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நீ கால் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் கால் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்குது. சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இத்தனை நாளா நீ ரத்தத்தை குடிச்சதுனால என் சகோதர மாதிரி வந்து என் உடம்போட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட உடம்புல போய் இப்படி ஒன்னா சேர்ந்துருது. அடுத்து பிரசன்ட்ல ஜானை காட்டுறாங்க. அவன் மீதி கதையை உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கூட தான் இருக்கான். அவங்க வீட்டுக்கு வெளியே தான் ரோஸ் கையில கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கா. ஜான் வெளியே வந்தா போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருப்பான். அதுல ஒரு போட்டோல கம்பெனியோட எம்டி இருக்கான். இந்த போட்டோல இருக்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான்கிட்ட கேக்குறான். இவனும் எங்க அப்பா வந்தா ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை முழுசா அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான், என்னையும் வெளியே துரத்தி விட்டுட்டான் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றான். இதெல்லாம் வெளியே இருக்கிற ரோஸும் கேட்டுறா. அதுக்கப்புறம் ரோஸ் அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளம்புற வழியில அப்படியே எம்டிக்கு போன் பண்றா. அம்மா உங்க ஃப்ரெண்டோட பையனை எதுக்காக கொல்ல சொன்னீங்க, எதுக்காக மொத்த உண்மையை என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கேட்கறா. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுங்கிறது அவசியம் கிடையாது, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க எப்ப என்கிட்டயே உண்மையா மறைச்சிங்களோ இதுக்கப்புறம் நான் உண்மையா உங்ககிட்ட வேலை செய்யணும் அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி வந்த 2 பேர்த்துல ஒருத்தனுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கும். அவன் அப்படியே கரண்ட் ஷாக் கொடுத்து அப்படியே ரோஸை தூக்கி கார்ல போட்டு அங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் நிறைய பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பேக்ல சேர்த்து வச்சிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி நிறைய பால் எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான்னா ஹீரோக்கு வந்து ஆளுங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே கல்ல வச்சு அடிக்கக்கூடிய திறமை இருக்கும்ல, அதுக்காக அந்த பால் எல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான். யாராச்சும் வந்து அவங்க அடிச்சு அப்படி நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவே அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வழியா அந்த வில்லனோட கோட்டையை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான ரெட் கலர் கவசம் போட்ட சோல்ஜர்ஸ் அப்படியே மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் எந்த அசைவும் இல்லாம அப்படி சேல மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இங்க பக்கத்துல வந்து பாக்குறான். எல்லாருமே அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படி தள்ளி பாக்குறான். எல்லாரும் பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 6 மணிக்கு மேல இந்த கவசம் போட்ட சோல்ஜர்ஸ் எல்லாமே அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க, அவங்க சூழ்நிலையிலே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் வெளில 6 மணிக்கு மேல எந்த மக்களையும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனையும் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இந்த குட்டி பொண்ணு எதுக்காக ஹீரோ கூட இந்த இடத்துக்கு வந்திருப்பானா அவரோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்றுகிட்டே யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு ரோஸை தூக்கிட்டு போன அந்த 2 அடியாளங்களும் வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோ ஜானு கிட்ட எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் கையில் ஒரு பால் எடுத்து அந்த அடியாளங்களை ஒருத்த மேலே அடிக்கிறான். அவன் மேல பட்டபடி புத்துன இடத்துல விழுந்துறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா ஓடி வரான். ஹீரோ மேல அவன் தண்ணி தூக்கி ஊத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பவர் அந்த தண்ணி மேல வைக்கிறான். ஹீரோ உடம்பு ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ தாங்க முடியும் அப்படியே கதறிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவை அந்த குட்டி பண்ணி தான் காட்டுறாங்க. வில்லனோட கோட்டையோட நுழைவாயிலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே மொல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உடம்புல இருக்கிற கவசம் உங்க அக்கா இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் தான், என் மேல உனக்கு கோபமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. எங்க அக்காவை போட்டு தள்ள இந்த கூட்டத்தோட தலைவன் தான், அப்ப நீ ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த, உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எப்ப நீ என் உடம்போட சேர்ந்தியோ அப்ப இருந்தே உன்னை என் அண்ணனா தான் நினைக்கிறேன், முடிஞ்சா இந்த வில்லனை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த கவசமும் எப்ப நீ என்னை வந்து அண்ணன் சொல்லிட்டியோ இந்த வில்லனை போட்டு தள்ளுறது கண்டிப்பா நான் உதவி பண்றேன், வா தலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த எலக்ட்ரிக் மேன் கிட்ட வசமா மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் மேன் ஹீரோ பக்கத்துல வந்து நேருக்கு நேரம் உடம்புல கையை வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வைக்கிறான். ஹீரோ எதுக்குமே பயப்படாம அவன் கையை பிடிச்சிக்கிறான். ஆனா ஹீரோக்கு எந்த கரண்ட்டும் பாஸ் ஆக மாட்டேங்குது. எதனாலனா அவன் கையில ஒரு கிளவுஸ் போட்டிருப்பான். அது மூலியமா அந்த எலக்ட்ரிக்கல் பவர் அவனுக்கே ரிவர்ஸ் ஆகி அதே அவன் நாக் அவுட் ஆகி பொத்துன்னு விழுந்துடுறான். இதே டைம்ல மாய உலகத்துல இருக்கிற ஹீரோவையும் குட்டி பண்ணி தான் காட்டுறாங்க. அந்த வில்லனோட கோட்டைக்குள்ளேயே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த யாரையுமே காணா. எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். அப்ப அவங்களுக்கு மொத்தம் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. எங்க இருந்துடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குட்டி பொண்ணு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட முன்னாடி பாக்குறா. பார்த்து அவளுக்கு அப்படியே மூச்சு பேச்சேல ஹீரோ கிட்ட இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது மொத்தம் சத்தம் கிடையாது, அது அந்த வில்லனோட இதய துடிப்பு, முன்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. பார்த்தா அந்த அரக்க அப்படியே 100 அடியில உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஹீரோக்கு அந்த குட்டி பொண்ணுக்கு அப்படியே நடுவுல க்ளோஸ் அப்படியே மூஞ்ச கொண்டு வரான். அப்பதான் அவன் நெத்திக்கு நடுவுல காட்டுறாங்க ஒரு கத்தி ஒன்று சொருவி இருக்கு. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நீ அந்த தளபதியோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எந்த தளபதி பத்தி பேசுறானா, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல ராஜா இந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு கீழே 2 சக்தி வாய்ந்த தளபதிகள் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் வில்லன், இன்னொரு சக்தி வாய்ந்த தளபதி இருந்தார்ல, அவரோட பையன் தான் ஹீரோ. இந்த விஷயமே ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. உங்க அப்பாவையும் என் கையால தான் கொன்னேன், அவன் எனக்கு எதிராக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உன்னை
உன்னையும் உங்க அக்காவும் போட்டு தரதுக்கு ஆளுங்க அனுப்புறேன். ஆனா உங்க அக்கா இறந்து போயிட்டா, நீ மட்டும் தப்பிச்சுக்கிட்ட. இப்ப என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். வா உங்க அப்பா இறந்த இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்ல அங்க இருந்து சைல அப்படியே இறங்கி நடந்து போறான் குகைக்குள்ள. இவங்க அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த அடியாளுங்களை ஒருத்தன் அப்படியே பாலை வச்சு அடிச்சு நாக் அவுட் பண்ணிருப்பாங்க. அவன் அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முழிச்சிடறான். கண்ணு முழிச்ச ஒரு சக்தி வாய்ந்த அவன் ஊசியை போட்டுக்கிறான். அது மூலியமா அவனுக்கு நிறைய சக்திகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். ஹீரோ பாலை வச்சு அடிக்கிறான். ஆனா அவன் அசால்ட்டா இருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துல வந்து ஓங்கி ஒரு அடிக்கான். ஹீரோ அப்படியே எகிரி போயிட்டு பொத்துன்னு விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ அடி போட்டு பிரிச்சு எடுக்கிறான். ஒரு கடத்துல ஹீரோ போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரான். இதே டைம் அப்படியே காருக்குள்ள தான் காட்டுறாங்க. ரோஸ் அப்படியே கட்டி வச்சிருப்பாங்களா, அவன் மயக்கத்துல அப்படியே கண்ணு முழிச்சிடறான். கண்ணு முழிச்சவ கட்டை ஊத்துட்டு கட்டாப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அப்படியே அந்த அடியால் மேலே எகிரி உட்காந்து அப்படியே நெஞ்சிலே கத்திய நச்சுக்கு இறக்குறான். ஆனா அவன் ஏற்கனவே சக்தி வாய்ந்த ஊசியை போட்டுக்கிறான். அவனுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரோஸையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிடறான். அதுக்கப்புறம் ரோஸையும் போட்டு அடி பிரிச்செடுக்கிறான். ஒரு கடத்தை செம பெரிய ஒரு ராடை எடுத்து ரோஸை போட்டு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிட்டு வரான். இதை பார்த்த ஹீரோ கண்ணா எங்க அவசரப்படுறா, வா 2 பேர் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே பாலை தூக்கி போடுறான். ஆனா ஹீரோ அதுல ஒரு ட்ரிக்ஸ் பண்ணிருக்கான். அந்த பாலுக்கு பின்னாடி இன்னொரு பாலையும் தூக்கி போட்டிருப்பான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் வர பாலை தடுத்திருப்பான். இன்னொரு பால் அப்படியே மண்டலே அடிக்குது. அதே அப்படியே நாக் அவுட் ஆகி பொத்துன்னு விழுந்துறான். அப்படியே இன்னொரு பக்கம் மாய உலகத்துல இருக்கிற வில்லனை தான் காட்டுறாங்க. ஒரு மரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த மரத்துக்கு கீழே தான் உங்க அப்பாவை புதைச்சான் அப்படின்னு ஹீரோட்ட சொல்றான். ஹீரோ இந்த மரத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அவன் மரத்துக்கு ஒரு கிளைய உடச்சு அப்படியே ஹீரோ மேல தூக்கி போடுறான். ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ உடம்புல இருக்கிற கவசம் அவன் காலை ஃபர்ஸ்ட் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க. 2 பேரும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா அவனை எதுவுமே பண்ண முடியல. அவன் கையெல்லாம் ஊனி அப்படி குட்டிக்காரனமா அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கடத்துல வில்லன் கையை ஊனி அப்படியே உடம்பு ஒரு சொல்லி அந்த கவசத்தை ஓங்கி ஒரு உதவிடுறான். அந்த கவசம் அப்படியே தூளா போயிடுது. ஆனா அதான் திருப்பி சேர்ந்துக்குமே, திருப்பி ஒன்னா சேர்ந்துருது. அதுக்கப்புறம் வில்ல வந்து ஹீரோ சமயம் தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா கவசம் அப்படியே கையில இருக்கிற கத்தியை தூக்கி போடுது. வில்ல அதுல இருந்து நவுந்துறான். அந்த கத்தி போயிட்டு மலை மேல சொறி விடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா அந்த மலை மேல ஏறி போயிட்டு இருக்கான். கவசமும் எவ்வளவு வில்லனை சமாளிச்சிட்டு இருக்கு. ஹீரோ போய் அந்த கத்தியை எடுத்துறான். அதுக்கப்புறம் மேல இருந்து அப்படியே எகிரி குத்துறதுக்கு வரான். இதை பார்த்த வில்ல அப்படியே டக்குன்னு நவுந்துறான். ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்துறான். என்னையே குத்த வரையா அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு ஹீரோ நசுக்க போகுது. நல்ல வேலையா நடுவில் கவசம் வந்து அப்படியே அந்த கையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே வெளியே வந்துடுறான். மறுபடியும் தாக்க போறான். இன்னொரு கையில அப்படியே ஹீரோ பிடிச்சான். கையில பிடிச்சி உங்க அப்பாவும் இதே மாதிரி தான் கையில நசுக்கி கொண்டேன், இப்போ உன்னையும் கையில நசுக்கி கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில நசுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா கவசம் கையில இருக்கிற இன்னொரு கத்தியை தூக்கி போடுது. அப்படியே கையிலேயே வெட்டி காயமாக்கிடுது. என்னையுமே வெட்டி தாக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கவசத்தை கையில எடுத்து பிடிச்சிட்டு அவனோட 4 கையில அப்படி வச்சு நசுக்கி அப்படியே தூளா ஆக்கிடுறான். ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு இருந்த கவசமும் தூளா போயிடுச்சு. இப்போ ஹீரோக்கு உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் வில்ல ஹீரோ அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறான். அவன் கையில இருக்கிற ஷார்ப்பான நகத்தை ஹீரோட உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்கான். அவன் வலி தாங்க முடியாம கதறான். இதை பார்த்தா குட்டி பொண்ணு கையில எடுத்து ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட வில்லனுக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஃப்ளூட்டை வாசிக்காத அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த குட்டி பொண்ணு வாசிட்டே தான் இருக்கு. இதுல கடுப்பான வில்ல அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அவன் வயிறு 2 பொளக்குது. உள்ள இருந்து நிறைய டென்டகல்ஸ் மாதிரிலாம் வெளியே வருது. வந்து அந்த டென்டகல்ஸ் அப்படி அந்த குட்டி பொண்ணு அப்படியே சுத்தி உடம்புக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. அவன் உடம்புக்குள்ள வச்சு அந்த குட்டி பொண்ணை லாக் பண்ணிடுறான். இதே டைம்ல பிரசன்ட்ல ஹீரோவையும் ரோஸையும் தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த வில்லனோட அடியாளங்களை எல்லாம் சமாளிச்சுட்டு மேல வந்து ஜானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா மேல வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜான் அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். வில்லனோட அடியாளங்களை ஒருத்தர் தான் வந்து அப்படியே கத்தியால குத்தி போட்டு இங்க எஸ்கேப் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் அவன் அவசரமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. ஜான் கையில ஒரு லேப்டாப் இருக்கும். அதை எடுத்து அப்படி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு எம்டி வந்துடுறான். உனக்கு இன்னமும் வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரோஸ் கிட்ட என்ன ரோஸ் நீ என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டீல, அதுக்கான பதிலாக இப்ப நான் சொல்லட்டுமா? எவ்வளவு நேரம் தான் நானும் நல்ல மாதிரியே நடிக்கிறது. நானும் ஜானோட அப்பாவும் நல்ல நண்பர்கள். நாங்க உருவாக்கின சாஃப்ட்வேர் கம்பெனி அதிக லாபத்தை கொடுத்துச்சு. அதுல இருந்து எனக்கு அவனுக்கு பங்கு தரத்துக்கு இஷ்டம் கிடையாது. அதனால வேற வழி இல்லாம அவனை போட்டு தரேன். அது மட்டும் இல்ல, ஜான் வந்து உன்னையும் பொண்ணையும் கதைக்குள்ள கொண்டு வந்தால அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் போனுக்கு வர எல்லா மெசேஜையும் நான் தான் பிளாக் பண்ணேன். இப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒழுங்கா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அந்த லேப்டாப்பை என்கிட்ட கொடுத்து இருந்து ஓடி போயிடு அப்படின்னு வெளில சொல்றான். இதை கேட்ட ஹீரோ என்னால முடியாது, இதுக்கப்புறம் அந்த கதையை நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவில்லை நீ என்ன முட்டாளா, ஜானுக்கு மட்டும் தான் கதையை உண்மையாகிற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் அப்படி நினைக்கல, ஏன்னா இவன் எழுத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் என் கனவுல வந்துருச்சு. அதனால என்னாலையும் என்னோட எழுத்துக்களுக்கு உயிர் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். அதனால இந்த கதையை இனிமேட்டு நான் எழுத போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா எம்டி வந்து எதையுமே கேட்காம அந்த லேப்டாப் வந்து புடுங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த ரோஸ் வந்து அப்படியே அவன் தலையில 4 அடியை போட்டு நாக் அவுட் பண்ணி அங்க தூக்கி ஓரமா போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கதையை மாத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில மாய உலகத்துல இருக்கிற வில்லனை தான் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரான். கரெக்டா அந்த இடத்துக்கு பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ அப்படியே கவச வீரனா வந்துடுறான். இப்ப பார்த்தா கையில மிஷின் கன்லாம் வச்சிருக்கான். ஏன்னா இப்ப கதை எழுதுறது பிரசன்ட்ல இருக்கிற ஹீரோ தான். அவன் கற்பனைக்கு என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் மாய உலகத்திலேயே கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த மிஷின் வச்சு அப்படியே வில்லனை சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறான். வில்லனா அந்த மிஷின் கனை சமாளிக்க முடியல, அப்படியே தாவி ஓடிட்டு இருக்கான். நிறைய குண்டெல்லாம் அவன் மேல பட ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல எகிரி போயிட்டு அங்க இருக்கிற மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனாலும் அப்பயும் ஹீரோ விடாம அந்த மிஷினை வச்சு சரமாரியா மரத்தை நோக்கி சுட்டு இருக்கான். ஒரு கடத்துல புல்லட் தீர்ந்து போயிடுது. மறுபடியும் ரீலோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டைம் எடுத்துக்கிற அந்த கேப் அப்படி எகிரி வந்து ஹீரோ ஒரு அடி அடிச்சிடறான். ஹீரோ அப்படி எகிரி போய் விழுந்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி எகிரி வந்து தாடிலே ஒரு அடி அடிக்கிறான். வில்ல அப்படி எகிரி போய் பொத்துன்னு விழுந்துறான். அதுக்கப்புறம் கவச வீரன் அடிபட்டு கிடக்கிற ஹீரோக்கு பக்கத்துல வந்துட்டு வில்ல அவனோட நெத்தியில இருக்கிற கத்தி அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள வில்ல எந்திரிச்சு அந்த கவச வீரனை கையில பிடிச்சிடறான். கையில பிடிச்சிட்டு அந்த பாறைக்கு நடுவில் வச்சு டொம்னு இழுத்து குத்திட்டு இருக்கான். அப்ப அந்த கவசத்துல இருக்கிற ஹீரோக்கு அவன் பொண்ணு கூப்பிட சத்தம் கேக்குது. அப்ப என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் அவன் கையை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப கீழே அடிபட்டு கிடக்கிற ஹீரோ அப்படியே இருந்துச்சு மாத்துக்கு பக்கத்துல போறான். அந்த ஒற்றைக்கண்ணா
கேப்டனோட கவசம் பாதினு உயிரோட தான் இருக்கும். அது அப்படியே ஹீரோட உடம்புல சேர்ந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அந்த மரத்து மேல ஏறிக்கிறான். அந்த வில்லன் அப்படியே மரத்துக்கு பக்கத்துல வரும்போது அப்படியே எகிரி போயிட்டு அந்த நெத்தியில இருக்கிற கத்தியை பிடிச்சிக்கிறான். அந்த கத்தியை பிடிச்சோட ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இது அவனோட சொந்த அப்பாவோட கத்தி அப்படின்னு தெரிய வருது. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சக்தி வாய்ந்த தளபதி இருப்பார்ல, அவரோட கத்தி அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த கத்தி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கவச வீரனும் போயிட்டு உதவி பண்றான். 2 பேர் சேர்ந்து அப்படியே கத்தி கொஞ்சமா இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா வில்லன் வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கான். உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டா பொளந்துட்டு இருக்கு. ஒரு கடத்த அப்படியே உடம்பு ரெண்டா பொளந்துருது. உடம்புக்குள்ள லாக்கா இந்த குட்டி பொண்ணு வெளியே வந்து உழுவ ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த கவச வீரன் எகிரி கேட்ச் பிடிச்சிக்கிறான். ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணையும் காப்பாத்தியாச்சு. அந்த வில்லனும் மொத்தமா அழிஞ்சிடறான். அடுத்த பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. அந்த எம்டி பண்ண தப்புக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஜன்னல் பக்கத்துல சோகமா நின்னுட்டு இருக்கான். அவன் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எதை பார்த்தானே தெரியல, ஜன்னல் வழியா அப்படியே வேகமா கீழே ஓடி வரான். கீழே ஓடி வந்து அவன் பொண்ணுக்காக ஒரு பாட்டு வச்சிருப்பான். அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். முன்னாடி ஒரு தள்ளு வண்டி நின்னுட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. அந்த பையன் யாருன்னா படத்தோட நடுவுல வந்து ஒரு பையனை தொத்திட்டு போயிருப்பான். அவன் பொண்ணோட பாட்டை கேட்டு அந்த பையன் தான் நின்னுட்டு இருப்பான். ஹீரோ அப்படியே தொடர்ந்து பாட்டை பாடிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பொண்ணு கொஞ்சமா திரும்பணும் தான் பாக்குறான். அது அவன் பொண்ணு. இதை பாக்குற ஹீரோக்கு செம சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதே டைம்ல மாயாவரத்துல காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த கவசம் இருப்பான், அவன் தலையில கவசத்தை கட்டுது. என் பையனை காப்பாத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கப்புறம் அவனும் அந்த குட்டி பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறான். 2 கதையிலுமே பொண்ணுங்க அப்பா ஒட்டுக்கா சேர்ந்துடுறாங்க. அப்படியே படத்தை ஹாப்பி எண்டிங்கா முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.